ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி பருவம் 2 சாமுவேல் முதல் புத்தகத்தின் இப்பொழுது நாம் 31ஆம் அதிகாரத்திற்குடான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுக்க இருக்கின்றோம். இந்த அதிகாரம் இந்த புத்தகத்தின் இறுதி அதிகாரமாக இருக்கின்ற பொழுதுமே நாம் 2ஆம் சாமுவேல் புத்தகத்தையும் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்பாக தற்பொழுது இந்த புத்தகம் இந்த அதிகாரத்தோடு நிறைவடைகின்றது. நிறைவு அதிகாரமாக வருகின்ற இந்த பகுதி நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்ன, அந்த புத்தகத்திற்கு சொல்லுகின்ற செய்தி என்ன, இனியும் இறைவனுடைய மீட்பு திட்டத்தில் இந்த பகுதி என்ன பணியாற்றுகின்றது, அதனோடு சேர்ந்து இந்த பகுதியின் வாழ்வியல் பாடங்கள் என்ன, இந்த ஒட்டுமொத்த புத்தகம் தருகின்ற செய்திகள் என்ன என்பதையெல்லாம் தந்தையிடமிருந்து நாம் கேட்டு அறிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கின்றோம். பாருங்கள், நிகழ்ச்சியில் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. தந்தையர்களே, ஒரு பகுதியில் மகிழ்ச்சி, ஒரு பகுதியில் வருத்தமும் கூட. ஏனென்றால் இந்த புத்தகம் நிறைவடைய இருக்கின்றது என்கின்ற வருத்தம், அதே சமயத்தில் அடுத்த புத்தகமும் இருக்கிறது என்கிற ஒரு சந்தோஷமும் இருக்கின்ற தந்தை அவர்களே. இந்த பகுதியில் இந்த நிறைவாக வருகின்ற இந்த அதிகாரத்தினுடைய சிறப்பம்சங்கள் என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கின்றோம். 31ஆம் அதிகாரம் 13 வசனங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. வழக்கமாக ஆங்கில பாங்கில் பார்க்கும்போது 13 என்பது அவ்வளோ நல்ல நம்பர் இல்லை அப்படிம்பாங்க. ஆனால் பல நேரங்களில் அது வெற்றியின் எண்ணாவும் பலருக்கு அமைகிறது. சவுலனுடைய இறுதி நாட்கள் 13 வசனங்களில் அடக்கப்படுகிற ஒரு சோக கீதத்தை நாம் பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 170 எபிசோடுகளை தாண்டி நம்ம இந்த புத்தகத்துக்குள்ளாக பயணம் செய்துகிட்டிருக்கிறோம். ஒரு அழகான தென்றலை போல் ஆரம்பித்த இந்த புத்தகம் ஒரு பூவாய், புயலாய், அதுக்கப்புறம் ஒரு பூந்தோட்டமாய், ஒரு நந்தவனமாய், அப்புறம் நாடோடியாய், கடைசியில் ஒரு கில்போவ மலையில் அந்த கீதம் அடங்குகிறது என்பதை பார்க்கும்போது ஒரு மனிதன் எப்படியெல்லாம் ஆண்டவரால் இயக்கப்படுகிறான், ஆண்டவருடைய திட்டப்படி நடக்கும்போது அவனுக்கு எப்படியெல்லாம் வாழ்வு கிடைக்கிறது, ஆண்டவருடைய திட்டத்தை ஏற்றுக்கொண்டு அதை பின்பற்ற மனமில்லாமல் புறக்கணிக்கிற பொழுது அவன் எப்படிப்பட்ட சங்கடங்களை சந்திக்கிறான் என்பதற்கு ஒரு சவுல் ஒரு சிறந்த முன் உதாரணமாக இருக்கிறார். அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது இந்த 13 வசனங்கள், அந்த இடத்தில் சாமுவேல் இல்லை, தாவீது இல்லை, அல்லது அபிகாயில், அகினோகாம் அல்லது மீகால், யாருமே இல்லை. சவுல், போர் வீரர்கள் மற்றும் பிலிஸ்தர்கள் என்ற 3 வரையறைக்குள்ளாக இந்த 13 வசனங்கள் வட்டமிடுகிறது. அருமையான ஒரு செய்தியை நமக்கு தருகிற ஒரு அதிகாரமாக இது அமைகிறது. 1 சாமுவேல் 28-25 வாசிப்போமே. அவள் அவற்றை சவுலுக்கும் அவர்தம் பணியாளர்களுக்கும் முன்னே வைத்தாள், அவர்களும் உண்டனர். பின்னர் அவர்கள் எழுந்து அன்றிரவே புறப்பட்டு சென்றனர். அன்றிரவே அவர் புறப்பட்டு சென்றார்கள். அந்த எந்தோர் என்கின்ற ஊரிலே ஒரு மாய மந்திர வித்திர செய்கிற ஒரு பெண்ணின் மூலமாக வேற்று உலகில் வாழ்கிற மரித்த ஆவியை எழுப்பி அவரோடு உரைவாடி என்ன ஆகும் ஏதாகும் என்று கேட்ட நிலையிலே சாமுவேல் எந்த இறைவாக்கை சொன்னாரோ இறந்த நிலையிலும் உரைத்த உரைவாக்கு இங்கே நிறைவேறுகிறது. அதான் ஒரு விவிலிய வல்லுநர் சொல்லும்போது சொல்வார், NAB என்கின்ற நியூ அமெரிக்கன் பைபிள் கமெண்ட்ரிஸ் என்கிற உலக புகழ்பெற்ற அந்த விளக்கு உரையினுடைய ஆசிரியர் இறுதியில் சொல்வார், சாமுவேல் உரைத்து ஒரு சில மணித்துளிகளில் அந்த வாக்கு ஈடுகிறதை கண்பாக காண்கிறோம் என்று அவர் சொல்லுவார். இறைவாக்கு உரைக்கிறாங்க, ஏதோ ஒரு காலத்தில் நிறைவேறும் இல்லை, அடுத்த கணமே நிறைவேறுகிற ஒரு காட்சியை பார்க்குறோம். இன் ஃபியூ ஹவர்ஸ் அதை நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த இணைச்சட்ட வரலாற்று நூலாசிரியருடைய உன்னதமான இறையிலாகிய இறைவாக்கு அதன் நிறைவேற்றம் அந்த இடத்திலே ஒரே சமயத்திலே 2 அதிகாரங்களுக்குள்ளாக அது ஈடுகிறது மிக அழகாக இந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. இரண்டாவது, சவுலும் பிலிஸ்தர்களும். இந்த போராட்டம் பல இடங்களில் சவுல் பிலிஸ்தரை எதிர்க்க பயந்தார், பலமில்லாது இருந்தார். இப்பொழுது பயந்தபடியே ஆயிற்று. கோலியாத்து குக்கரித்த போது பயந்தார். சவுலை விட்டு தாவீது பிரிந்து பிலிஸ்தர் பக்கம் சேர்ந்தபோது பயந்தார். பிலிஸ்தருடைய படைகள் சிக்லாக் உள்ளிட்ட அந்த தென் பிராந்திய பகுதிகளை தாக்கும்போது பயந்தார். தாவீதை துரைத்து கொண்டிருந்தவர் பிலிஸ்தர் படை வந்தது என்று விட்டு வந்தவளை அப்படியே விட்டுவிட்டு அங்கே ஓடினார். அங்கும் இங்கும் அல்லாடியவ ஒரு ஆன்மா இங்கே அடங்குகிறது. நாம் இந்த அதிகாரத்தில் சந்திக்கிறோம். மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது சவுலின் மரணம் பற்றி இந்த 13 வசனங்களிலே இறுதி பகுதியில் ஒரு
மனதை தொடுகிற, மனதை உருக்குகிற, அதே சமயத்தில் நம்மை உலுக்கி பார்க்கிற ஒரு மரண செய்தியை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் ஆசிரியர். அது அந்த அவர் சொல்லுகின்ற விதம், அந்த சவுலின் மரணம், இதெல்லாம் இணைச்சட்ட வரலாற்று நூலாசிரியருடைய அந்த இறையியலின் அடிப்படையில் அமைகிறதையும் நாம் காண்கிறோம். அதையும் நம்ம காண அழைக்கப்படுகிறோம். இந்த சின்ன சின்ன நுணுக்கங்களோடு நம்முடைய விளக்கு உரைக்கு நாம் போவோம். 31ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். பெலிஸ்தியர் இஸ்ரேலுக்கு எதிராக போரிட்டனர். பெலிஸ்தியருக்கு முன் இஸ்ரேலர் புறமுதுகிட்டு ஓடினர். பலர் கில்போவா மலையில் வெட்டுண்டு வீழ்ந்தனர். பெலிஸ்தியர் சவுலையும் அவர் புதல்வர்களையும் பின்தொடர்ந்து அவர் தம் புதல்வர்களாகிய யோனத்தான், அபினதாபு, மில்கிசுவா ஆகியோரை வெட்டி கொன்றனர். 2 வசனத்தில் ஒரு மாவீரனுடைய முடிவை ஆசிரியர் மொத்தமாக சொல்லிட்டு அந்த மொத்தம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 13ஆம் அதிகாரத்தில் இந்த 13 வசனங்களுடைய எண்டை முதலே வச்சிடுறாரு. கில்போவா மலையில் அவர் புதல்வர்களான யோனத்தான், அபினதாபு, மல்கிசுவா ஆகியோர் வெட்டுண்டு இறந்தார்கள். வெட்டி கொன்றனர். இறந்தார்கள் இல்லை, வெட்டி கொன்றார்கள். அதான் சொல்லிட்டாரு. இது எப்படி நடந்துச்சு? அடுத்த 11 வசனத்தில் ரொம்ப அழகான ஒரு அமைப்பு முறை. அந்த அமைப்பு முறை அப்போ எதுக்கு அப்படி சொல்கிறதுனாக்க, நம்மளுக்குள்ள இதுதான் எண்டா அப்படின்னு முன்னாடியே சொல்லி ஒரு அதிர்ச்சியான செய்தியை முன்னாடியே சொல்லிவிட்டு அப்புறம் அது பக்குவமாக இல்லைப்பா இப்படிலாம் ஆச்சுப்பா என்று சொல்கிறது எபிரிய ஆற்றுப்படுத்தும் முறை. அந்த ஒரு ஆற்றுப்படுத்தும் முறையில் ஒரு கவுன்சிலிங் மெத்தடாலஜியில் இந்த உரையை சொல்கிறார். இதம்மா முடிவு ஒன்று பயந்துக்காதப்பா, கடவுள் அந்நாட்களில் அப்ரஹாமை சோதித்து உன் மகன் பள்ளிக்கூடன்னு சொல்லிருக்கிறார். அந்த வாசிப்பவர்கள் உள்குலைந்தோ அல்லது உடைந்தோ அல்லது இப்படியா கடவுள் என்ற ஒரு நிலைக்கு உருவாகக்கூடாது. இப்போ இந்த இடத்துல ஐயோ சவுலுக்கு இப்படியா என்ற ஒரு ஆதங்கத்தை மனதிற்குள்ள வரவிடக்கூடாது என்பதற்காக அந்த முடிவை சொல்லிவிட்டு வர்ணனை துவங்குகிறார். இதில் 3 சின்ன சின்ன செய்திகளை நான் சொல்கிறேன். முதலாவது, பிலிஸ்தேர் இஸ்ரேலுக்கு எதிராக போரிட்டார்கள். ரொம்ப இயல்பான ஒரு செய்தி. எப்பயுமே ஒரு 40 ஆண்டுகால பகை. அவங்க தலையெடுத்த காலத்தில் இந்த சி பீப்புள் ஆங்கிலத்தில் சொல்வார்கள், கடல் வழியில் அந்த பென்டாபோலிஸ், டெக்காபோலிஸ் 5 நகரங்களை உடைமையாக கொண்டிருக்கிற, அல்லது 10 நகரங்களை உடைமையாக கொண்டிருக்கிற காத்து, அஸ்கலோனு அப்படின்னு வர அந்த அசோத் உள்ள நகரங்கள்லாம் அவங்களுக்கு அப்படியே வருவாங்க, அங்கே தங்குவாங்க, அப்படியே தாக்குவாங்க, இந்த நகரத்தில் போய் கட்டு வச்சுட்டு கடலுக்கு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மூர்க்கத்தனமான ஒரு பிலிஸ்திய கூட்டம் அங்கே வரதை பார்த்துட்டு அவங்கள 40 ஆண்டுகால பகை. பிலிஸ்தீர் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு தங்களை தயாரிக்கிறாங்க. ஒரு பெரும் படையாக அச்சுறுத்தலாம் அவங்க வராங்க. இப்போ ரொம்ப அழகாக இயல்பாக சொல்கிறாரு, பிலிஸ்தியர் இஸ்ராயலை எதிர்க்க வருகிறாங்க. இப்போ அடிக்கிற கை அது, டிஃபெண்ட் பண்ண வேண்டிய கை இது, இல்லைங்களா? ரைட்டு. 2வது பாருங்க, பிலிஸ்தியருக்கு முன் இஸ்ராயலர் புறமுதுகிட்டு ஓடினர். பலர் கில்போவா மலையில் வெட்டுண்டு வீழ்ந்தனர். கில்போவா எங்கே இருக்குது? இஸ்ராயல் டெரிட்டரி, இசக்கார் மற்றும் மனாசே அவர்களுடைய எல்லை பகுதி. அவன் ஊடுபூந்து தூக்குறான்ற மாதிரி. நாம் வெளியே போய் சண்டை போடாமல் அவன் வீட்டுக்குள்ளே அடிக்கிறான், டெரிட்டரிக்குள்ளே வந்தான், வெட்டி வீழ்த்துறான். அது 3வது பிலிஸ்தியர் சவுலையும் அவர் தம் புதல்வரையும் பின்தொடர்ந்து. இப்போ என்ன ஆகுது? ஏன் பின்தொடர்றாங்க? ஓடுறாங்க, உயிருக்கு பயந்து ஓடுறாங்க. தப்பிச்சா பொழைச்சா போதும் ஓடுறாங்க, உயிரை காப்பாற்றிக்க மாட்டோமான்ற ஒரு அவசரத்தில் ஓடுறாங்க. பின்தொடர்ந்து ஓடினாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீது எத்தனை பேரை புறமுதுகிட்டோடு ஓட துரத்துவார் இல்லைங்களா? நிறைய இடத்துல. இப்போ சவுலே ஓடுறார். எத்தனையோ முறை தாவீதினுடைய ரத்தத்துக்காக பின்தொடர்ந்து ஓடிய சவுல் தன் உயிரை காத்துக்கொள்ள தன் ரத்தம் சிந்தப்படம் இருக்க ஓடுகிறான். எல்லாருக்கும் ஒரு காலம், விதைக்கு ஒரு காலம், அறுக்க ஒரு காலம், துரத்துறதுக்கு ஒரு காலம், ஓடுறதுக்கு ஒரு காலம். நாம் இன்றைக்கி ஓடி இருக்கிறதுனால நம்மளை யாரும் துரத்த மாட்டாங்கன்னு நினைக்கக்கூடாது. ஒரு நாள் நம்மளையும் துரத்துவாங்க. தயாராக இருக்கணும். அதுதான் ரொம்ப அழகானது. அவரை பின்தொடர்ந்து சொல்கிறாங்க, சவுலையும் அவர் புதல்வர்களையும் அவர் பின்தொடர்ந்து. முதலாவது. 2வது இன்னொன்று அவர் தம் புதல்வர்களான யோனத்தான், அபினதாபு, மல்கிசுவா 3 பேர் தான். 3 பேரும் கரெக்டாக சொல்லிட்டாங்க. ஏன் சொல்கிறாங்க அப்படின்னாக்க, சவுலுக்கு பிற்பாடு யார் அங்கே இருக்கிறா? யார் அரசுக்கு வருவாங்க? யாருமே இல்லைங்க. அதனால் தாவீது வந்தாருங்க. ஆசிரியர் மறைமுகமான அந்த உள்ளீடான செய்தி அங்கே வந்துடுது. யோனத்தான், அபினதாபு, மல்கிசுவா. இப்போ யோனத்தான் உயிரினும் மேலாக சவுல் கதறாரு. தன் உயிரினுக்கும் மேலாக யோனத்தான் தாவீது நினைப்பார். நல்ல இப்போ யோனத்தான் நமக்கு மிகவும் பரிச்சயப்பட்டவர்கள், நம்ம நெருக்கமானவங்க, நம்மளுடைய நினைவில் நேசத்தில் வாழ்கிற ஒரு நல்ல சகோதரன். அதே போல் அபினதாபு, மல்கிசுவா பேர் மற்ற சொல்லுவாங்க. அப்போ மொத்த பேரையும் அவங்க குடும்பம் அவங்களுக்கு அவ்வளோதான் வரிசை, அப்பா வரிசைங்க எல்லாருமே ஓடுறாங்க. அந்த வார்த்தை பயன்படுத்த பாருங்க, வெட்டி கொன்றார்கள். தி ஸ்லாட்டட். சஹாஹ் ஒரு எபிரேய வார்த்தை இருக்குது. ஆனால் அப்படி
அது வந்து பலி கொடுக்கறதும்பாங்கள்ல, அதுக்கும் இந்த ஸ்லாட்டர்னு ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு சொல்லுவாங்க. ஸ்லாட்டர் ஹவுஸ்ன்றாங்க இல்லைங்களா. அதே மாதிரி இது வந்து ஸ்லாட்டர், வெட்டி இறக்கமெல்லாம் பட்டார்னு வெட்டுறது, அதான் வெட்டி கொன்றார்கள். அதான் அந்த வெட்டுறது வந்து வெட்டு 1 துண்டு 2ன்னு போகணும், அந்த மாதிரி வகையில் வெட்டுறது, அதாவது வெட்டி கொன்றார்கள். ஓடுறாங்க, துரத்துறாங்க, வெட்டி கொன்றார்கள். அந்த 4 வார்த்தைகள் ஆசிரியர் வந்து அவருடைய மனத்தை அப்படியே படம் பிடிக்கிறார் இல்லைங்களா. இந்த ஃபிசிக்கல், அவர் ஓடுறது, இவங்க துரத்துறது, கத்தியை வீசுறது, தலை தெரிச்சு விழுறது, கிளியராக சொல்கிறாங்களா. இப்போ அது எப்படி நடந்துச்சு, ஏன் இந்த நிலம் எப்படி வந்துச்சு, அதுதான் வந்து மற்ற வசனங்கள் வாசிப்போமே. சவுல் இருந்த இடத்தில் போர் மிகவும் வலுத்தது. வில் வீரர் அவர் மீது குறிவைத்து தாக்க அவரும் அந்த வில் வீரர்களால் பெரிதும் காயமுற்றார். அந்த அபினதாபு, மல்கிசுவா, யோனத்தான், சவுல் இவர்களை துரத்தி வெட்டி கொண்டார்கள் இருக்குங்களா. ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன் நான், 28:19 வாசிப்போமே. ஆண்டவர் உன்னையும் உன்னோடு இருக்கும் இஸ்ரேல் மக்களையும் பெலிஸ்தீனிடம் ஒப்புவிப்பார். சாமுவேலை இறந்தவரிடமிருந்து உயிர்ப்பிக்க வைத்து அந்த ஆவியோடு இவர் பேசும்போது இறந்து ஆவியாய் வந்த சாமுவேல் இறைவாக்கு உரைத்தது, ஆண்டவர் உன்னையும் உன் மக்களையும் பெலிஸ்தீனில் ஒப்படைப்பார். ஒப்படைச்சாங்களா. ஓகே, 28, 25, 28, 19 இதெல்லாம் அங்கே நிறைவேறதை நம்ம பார்க்குறோம். அந்த காட்சி இருக்குது. அதே மாதிரி 40 ஆண்டுகால பழிய 40 கால பகையை தீர்க்கிறதுல பயங்கர வெறித்தனமாக இந்த பிலிஸ்தீன்கள் போராடுறாங்க இல்லைங்களா. இந்த திருத்தூதர் 13:21 வாசிப்போமே. திருத்தூதர் 13:21. பின்பு அவர்கள் தங்களுக்கு ஒரு அரசர் வேண்டும் என்று கேட்டார்கள். கடவுள் கீஸ் என்பவனின் மகனான சவுல் என்பவரை அவர்களுக்கு அரசராக கொடுத்தார். பென்யமின் குலத்தானாகிய அவர் 40 ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினார். 40 ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினார். 40 என்பது நிறைவு, 40 என்பது முழுமை, 40 என்பது ஆசீர்வாதத்தின் நாட்கள். அந்த 40 ஆண்டு காலம் சவுல் முதல் அரசன் இஸ்ராயலை வழிநடத்தினான். இப்போ அந்த சவுலுக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழல், எப்படிப்பட்ட ஒரு சூழல் அதை நம்ம பார்க்குறோம். சவுல் இருந்த இடத்தில் போர் வலுத்தது. இப்போ அவர் யார் தாக்குறா? பெலிஸ்தீர்கள். என்ன வச்சு தாக்குறாங்க? வில்லு. ஏன் வில்லு வச்சு தாக்குறாங்க? தூரத்தில் லாங் ரேஞ்ச் அட்டாக். பக்கத்தில் வந்தால் அவன் பலசாலி இல்லைங்களா, பலசாலி. அதனால் வில்லு வந்து 3 வகையால் இது பண்ணலாம். ஒன்று நேருக்கு நேராக வீசலாம், இன்னொன்று பலர் சேர்ந்து அடிக்கும்போது டிஃபென்ஸ் ரொம்ப கஷ்டம், 3வது மறைந்திருந்து தாக்கும்போது, மற்ற இதிகாசங்கள் கூட மறைந்திருந்து தாக்குவதை பற்றி ரொம்ப பலத்த கண்டனத்தோடு தெரிவிக்கிறது. இப்போ மறைந்திருந்து இது பண்ணலாம். அப்போ எங்கேருந்து ஆபத்து வருதுன்னு அவர் கண்டுபிடிக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியாது. அந்த சமயத்தில் கையில் இருக்கிற கேடயமோ அல்லது இன்னொரு கையில் இருக்கிற பாலோ அவருக்கு உதவி செய்ய முடியாது. அது வார்த்தை சொல்லுவாங்க, வில் வீரர்கள் ஒத்துக்கு ஒத்தனா சமாளிச்சிருவார். வில் வீரர்கள் அப்போ நிறைய பேர் சூழ்ந்து பிளான் பண்ணி சரௌண்ட் பண்ணி அட்டாக் பண்ணுறாங்க சரிங்களா. அதான் அந்த காட்சி அது. அப்போ வந்து அடுத்த வாசம் தொடர்ந்து வாசிங்களேன். அப்பொழுது சவுல் தம் படைக்கலன் தாங்குவனை நோக்கி, இந்த விருத்த சேதனமற்றோர் என்னை குத்தி கொன்று எனக்கு அவமானத்தை வருவிக்கா வண்ணம் நீ உன் வாளை உருவி என்னை குத்தி கொன்றுவிடு என்றார். 3 காரியங்கள் சொல்ல ஆசைப்படுறேன். இப்போ தூரத்துலேருந்து தாக்குறாங்க. அந்த தூரத்திலிருந்து வீசப்படுகிற குறிப்பாக எய்யப்படுகிற அம்புகளினால் பலத்த காயமுறுகிறார். ஃபேட்டலி வூண்டட் என்று சொல்வார்கள். இரத்த போக்கு, வலி, வேதனை, சாவு வந்து வாசப்படி நிற்கிறத அவர் கண்ணால் பார்க்குறாரு. அப்போ ஒரு நல்ல வீரன், மாவீரன், ஆண்டவரின் அபிஷேகம் பெற்றவன், ஆண்டவர் அழைக்கப்பட்டவன், ஆசி பெற்றவன், அவன் வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு மனித நேயத்தில் ஒரு யோசிக்கிற ஒரு எண்ணம். ரொம்ப பாருங்க, நான் வாழ்ந்தது தான் சரியில்லை, சாவது நலமாக இருக்கட்டும் இல்லைங்களா. ரொம்ப அழகாக நினைக்கிறாரு. இந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள், ஆண்டவரை சாராதவர்கள், உடன்படிக்கையை அறியாதவர்கள், நம்முடைய இனத்துக்கும் நம்முடைய 12 கோத்திரத்துக்கும் பாத்திரமாக இல்லாதவர்கள், இந்த பிற தெய்வங்களை வழிபடுகிற இந்த விருத்த சேதனம் செய்யப்படாதவர்கள் வருவாங்க, என்னை தாக்குவாங்க, கொல்வாங்க, செத்த பிறகு என்னை வந்து அவமானப்படுத்துவாங்க இல்லைங்களா. அதுதான் இப்போ இஸ் அஃப்ரைட் ஆஃப் ஹானர் அண்ட் ஷேம் தியரிம்பாங்க. ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. ஹானர் அண்ட் ஷேம் இது வந்து மத்திய தரைக்கடல் நாடுகள் வந்து மிக மிக முக்கியம். அதான் வந்து அது விருந்தோம்பலாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், அல்லது வந்து கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும், அல்லது சமூக பெற்றோர் கடமையாக இருக்கட்டும், பிள்ளை வளர்ப்பாக இருக்கட்டும், எல்லா நிலைகளிலும் ஒரு ஹானர் இருக்குது. மதிப்போடும் மாண்போடும் வாழ்ந்தது இல்லைங்களா. ரொம்ப அழகாக காட்சி. எனக்கு ரொம்ப அழகான காட்சி வந்து ஒரு மனசுக்குள்ள ஒரு அருமையான காட்சி இருக்கும். ஒரு மதிப்போடும் மாண்போடும் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு வைராக்கியம் எல்லாருடைய உள்ளத்திற்குள்ளாக இருக்கும். நம்முடைய திராவிட கலாச்சாரத்தை போலவே அந்த மத்திய திரட்டின் கலாச்சாரமும் எபிரேய கலாச்சாரமும் அந்த மாண்போடு வாழ்கிற, மாண்போடு மறிக்கிற ஒரு நிலை வேண்டி விரும்பியது. சவுல் உணர்றாரு, இப்போ நான் அரசனாக இருந்தேன்,
எத்தனையோ காரியம் சந்தித்தேன். பார்க்காத போர்க்களம் இல்லை, போரிடாத போர்கள் அல்ல. நான் சாகிறேன். யார் கையால் சாகிறேன்? எதிரின் கையால் சாகிறேன். அந்த எதிரி யார்? விருத்த சேதனம் செய்யப்படாத, ஆண்டவரை அறியாத மக்கள். அவங்க வருவாங்க, என்னை சித்திரவதை பண்ணுவாங்க, உயிரோடு சித்திரவதை பண்ணுவாங்க, கொன்ற பிறகு அவமானப்படுத்துவாங்க. அந்த அவமானம் எனக்கு மட்டுமல்ல, என் குலத்துக்கு மட்டுமல்ல, என் இனத்துக்கு மட்டுமல்ல, என் ஆண்டவருக்கும் அவமானம். அந்த அவமானம் எதுவும் நேரிடாதபடி, அதை நான் என் கண்ணால் காணாதபடி, நீ என் ஆயுதம் தாங்குகிறவன். நான் ஒவ்வொரு முறை அம்பு எடுக்கல, நீ அம்பு எடுத்து கொடுக்கணும். நான் ஒவ்வொரு முறை ஆயுதம் தேடும்போது டக்குன்னு எடுத்து கொடுப்பேன். அதான் நீ ஆயுதம் தாங்குறவன். நீ உன்னுடைய கையில் கத்தி இருக்குது, என்னை கொடுக்க வேண்டிய கத்தியாக இருக்கலாம், அல்லது நான் எனது கத்திக்கு மாற்று கத்தியாக இருக்கலாம். அந்த கத்தியினால் நீ என்னை குத்தி கொன்று மானத்தோடு சாக ஆசைப்படுகிறேன் என்று அவர் சொல்கிறார். அதான் அந்த அருமையான ஒரு காட்சி, மிக அருமையான காட்சி. பில்ஷ் என்று ஒரு ஆசிரியர் இருக்கிறார், ரொம்ப உலக புகழ்பெற்ற ஆசிரியர். கல்ச்சுரல் ஆந்த்ரோபாலஜி என்கின்ற கலாச்சார மானுடவியல் என்ற பின்னணியில் விவரித்து பார்த்தோம்னாக்க நிறைய செய்திகளுக்கு விடை கிடைக்கும் என்று சொல்வார். அவருடைய வார்த்தைகளை பார்க்கும்போது இந்த சவுளுடைய வார்த்தை, இந்த விருத்த சேதனமற்றோர் என்னை குத்தி கொன்று எனக்கு அவமானத்தை, இல்லைங்களா, அவமானத்தை வருவிக்கா வண்ணம் நீ உன் வாளை உருவி என்னை குத்தி கொன்றுவிடும். நான் சாக பயப்படல, அவமானத்தோடு சாக பயப்படுறேன், இல்லைங்களா. அதான் ஒரு அன்சங் ஹீரோஸ், ஒரு பெரிய மகத்தான மரணம் கிடையாது, ஆனால் ஒரு மனதை வாட்டுகிற ஒரு மரணம், இல்லைங்களா. அந்த ரமத்தாய் மலைக்குன்றுக்குள்ள அவர் இறங்கி வரும்போது ஒரு கழுதி தேடி வந்தார், இல்லைங்களா. அதே மலை மேலே, கில்போ மலை மேலே கொன்று விடுன்னு கேட்குறார், இல்லைங்களா. எவ்வளோ ஒரு சங்கடமான ஒரு சூழல். அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிப்போமே. ஆனால் அவருடைய படைக்கலன் தாங்குவோன் மிகவும் அஞ்சியதால் அதற்கு அவன் இசையவில்லை. ஆதலால் சவுல் தம் வாளை எடுத்து தாமே அதன் மீது விழுந்து மடிந்தார். இப்போ 3 காட்சி சொல்ல வாசப்படுறேன். ஒன்று எதிரிகள் வருவார்கள், தே ரன் த்ரூ மீ, தே வில் அப்யூஸ் மீ. அதான் ஆங்கில மொழிப்பில் சொல்லிக்கிறாங்க, தே ரன் த்ரூ மீ. என்ன செய்வாங்க? 3 காரியங்கள் செய்வாங்க. உதாரணத்துக்கு பாருங்களேன், 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்களேன். 18:27. திருமண நாள் நெருங்கும் முன் தாவீது தம் ஆள்களுடன் சென்று பெலிஸ்தியரில் 200 பேரை கொன்றார். பின்னர் தாவீது அவர்களின் நுனித்தோலை கொண்டு வந்து அரசரின் மருமகனாகும் பொருட்டு அவற்றை அவரிடம் சரியாக எண்ணி வைத்தார். பாருங்களா, இப்போ நுனித்தோல் அந்த ஒன்று என்ன 3 விதத்தில் ஒருத்தரை அவமானப்படுத்த. ஒன்று, அவருடைய பிறப்பு உறுப்பை அறுத்து, அல்லது பிறப்பு நுனித்தோலை அறுத்து அவமானப்படுத்துவாங்க, முதலாவது. இரண்டாவது 17:51 வாசிப்போமே. 17:51. உடனே தாவீது ஓடி அந்த பெலிஸ்தரின் மேல் ஏறி நின்றார். அவனது வாளை அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அவன் தலையை கொய்தார். தலையை கொய்வாங்க, அதாவது உடலிலிருந்து தலை வேறும் முண்டம் வேறும் தனித்தனி பிரித்து இருக்கிறது மிகப்பெரிய அவமான சாவு. அதுவும் எதிரிகளின் கையில் அப்படி ஒரு அவமான சாவு வருது அப்படின்னாக்கா அது மிகப்பெரிய மானக்கேடாக இருக்கும். அப்போ இந்த பிலிஸ்தர்கள் வருவாங்க, என் தலை வேறும் முண்டம் வேறும் என்று பிரிப்பார்கள். அது பெருத்த அவமானத்துக்குரியதாகும். இரண்டாவது. மூன்றாவது இன்னொன்று கூட இருக்குது. நீதித்தலைவர்கள் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்களேன். தப்பி ஓடிய அதோனி பெசக்கை அவர்கள் துரத்தி சென்று பிடித்து அவனுடைய கை கால்களின் பெருவிரல்களை துண்டித்தனர். அதேமாதிரி 7ஆம் வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது அதோனி பெசக்கு கை கால்களின் பெருவிரல்கள் துண்டிக்கப்பட்ட 70 அரசர்கள் என் உணவு மேசையிலிருந்து சிதையவற்றை பொறுக்கினார்கள். நான் செய்தவாறே கடவுள் எனக்கு செய்துள்ளார் என்றான். ஒன்று, உறுப்புகளை சிதைப்பாங்க. ரெண்டாவது, சிறைச்சேதம் செய்வாங்க. மூன்றாவது, பிறப்புறுப்புகளை நாசம் செய்து அவமானப்படுத்துவாங்க. 3 வகையில் எதிரிகள். இது இஸ்ராயல் நாட்டில் மட்டுமல்ல, பிலிஸ்தீன் மட்டுமல்ல, அண்மை தொன்மை கிழக்கு நாடுகளில் செய்யப்படுகிறது. ஒரு வேளை உயிரோடு வச்சிருக்கணும் அப்படின்னாக்க என்ன பண்ணுவாங்கனாக்க கண்களை பிடுங்குவாங்க. எரேமியா புத்தகத்தினுடைய இறுதி பகுதியில் பார்க்கும்போது பபிலோனிய படை வந்தபோது அந்த அரசனுடைய கண்களை பிடுங்கி கைகளில் விலங்குகள் கட்டி அவனுடைய பிள்ளைகளோடு அவனை நாடு கடத்துறாங்கன்னு சொல்லி வசனம் வருது. அந்த மாதிரி செய்வாங்க. இப்படி அண்மை தொன்மை கிழக்கு நாடுகள் எல்லா நாடுகளிலும் இதுதான் ஒரு வெற்றியை கொண்டாடுகிற ஒரு மமதையினுடைய, அகங்காரத்தினுடைய, அருவருக்கத்தக்க வன்முறையினுடைய நிலையாக கூட இருக்கலாம். ஆனால் அது ஒரு கலாச்சாரமாக வச்சுருந்தாங்க, போர் கலாச்சாரமாக வச்சுருந்தாங்க. அது சவுல் இதுக்கு நல்லா தெரியும். அதனால தான் நீ என்னை கொண்டு விடுங்கிறார். அப்போ அந்த ஆயுதம் தாங்கி வருகிறவன் சவுல் போகும்போது ஒரு பையிலையோ சட்டியிலையோ அல்லது ஒரு கூடையிலையோ ஆயுதங்கள் தாங்கி ஒரு தேவையான டக்கு டக்கு டக்குன்னு கொடுத்துட்டு அது ரொம்ப ஸ்விட்டாகவும் ஸ்மார்ட்டாகவும் செய்யணும். இப்போ நம்ம மற்ற மர இலக்கியங்களில் கூட தேரோட்டியாக வருகிறவர்கள் அதெல்லாம் அதெல்லாம் இந்த போர் நுணுக்க தெரிஞ்சவங்க, தகுந்த முறையில் வழிநடத்துகிறவங்க
பேசுகிறவங்க தான் அந்த இதுக்கு வருவாங்க. ஆயுதம் தாங்குவோர் இந்த கலாச்சாரத்தில் அவன் சொல்கிறான், அவன் வந்து இல்லை நான் செய்ய மாட்டேன். பாருங்க ரொம்ப அழகாக சொல்லுவான், அதற்கு படைக்கலம் தாங்குவோன் மிகவும் அஞ்சியதால் அதற்கு அவன் இசையவில்லை. ஏன் அஞ்சுனா, ஒன்று வந்து முன்பொரு நாள் நம்ம வாசித்தோம் பார்த்தீங்களா, ரொம்ப அழகான ஒரு வசனத்தை வாசித்தோம். 26:9-11 வாசிப்போமே. 26:9-11. தாவீது அபிசாயை நோக்கி, அவரை கொல்லாதே, ஆண்டவரால் திருப்பழிவு செய்யப்பட்டவர் மேல் கை வைத்துவிட்டு குற்றமற்று இருப்பவன் யார் என்று சொல்லி தடுத்தார். அபிசாயினுடைய நிலைமை, அபிசாயோட மீது நான் கை வைக்க மாட்டேன். அது இவருக்கூட பொருந்தலாம். ஒரு வேலை மேலே கையை வச்சோன்னு தெரிஞ்சோம் நம்மளை உண்டிலன்னு ஆக்கிடுவாங்க, நம்மளுக்கும் அதே நிலைமை தான் வரும். பெட்டர் நான் செய்ய மாட்டேன். 3வது பாருங்க, நீதித்தலைவர்கள் 9:54 வாசிப்போமே. உடனே அவன் அவனுடைய படைக்கலம் தாங்கியிருந்த பணியாளனை அழைத்து அவனிடம், உன் வாளை உருவு, ஒரு பெண் அவனை கொன்றாள் என்று என்னை பற்றி சொல்லாதபடி என்னை கொன்றுவிடு என்றான். சரிங்களா? அப்போ ஒரு பெண் கையால் இறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவன் நீயே வாழை உரி கொன்றுங்கிறான். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நீ நல்ல அரசன் கிடையாது, ஒரு தீய அரசன் ஒன்றை போய் ஆக்கியிருக்காங்களே அவன் சொல்லாமல் ஒரு கதையை வழியாக சொல்கிறான். அதே போலவே இந்த ஆசிரியர் வந்து என்னை கொன்றுவிடு சொல்லும்போது என்னாச்சு, நான் வந்து ஒரு நல்ல அரசனாக வாழாமல் போயிட்டேன். அந்த வாளை கொண்டு என்னை ஊடுருவு என்று சொன்ன சவுளுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியில் தன் தலைவன் இறந்ததை கண்ட படைக்கலன் தாங்குவோனோ வாழ் மீது விழுந்து மடிந்தான். யோனத்தான், அபினதாபு, மல்கிசு ஆகிய 3 புதல்வர்கள், தந்தை, போர் வீரர்கள், படைக்கலம் தாங்குவோன் எல்லாம் இறந்தாங்கன்னு சொன்னார். அது அப்படியே சொல்லி முடிச்சு இப்படி தாங்க அது ஆச்சு. நம்ம பார்த்த வசனத்தினுடைய விளக்கு வரை நம்ம இங்கே பார்த்துட்டோம். இந்த டெரிட்டரின்றது, இந்த நிலப்பரப்புகள் மனாசே மற்றும் இசக்கார் ஆகிய 2 இனத்தாருடைய குலத்தாருடைய நிலப்பரப்பு.